ஹலோ காய்ஸ் பாய் வால் தக்லீஃப் பற்றி சோஷியல் மீடியா கலவரங்களை போட்டு போலன்னு பிளந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாத்தையும் என்னென்ன நியூஸ் என்னென்ன மாரி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒன்றா என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க த்ரெட்ஸ் பக்கம் தாவும். கபீர் சிங் ஜென்ரேஷன் வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் சுரீந்தர் சானிஸ் லவ் கல்ச்சரா கீழே ripping your mustache and dressing like some other guy to bang your own wife is not love culture, that's role play. What the fuck? True AF actually, true. Fuck. Next. என்ன பண்ணுவோம், தக்லீஃப் ஃபிலிம்ஸை போய் தேடுறோம். வாங்க அதுக்கப்புறம் சர்ச் பண்ணால் நமக்கு நம்ம தேடுறது நமக்கு கிடைக்கும். தக் லைஃப் மீம்ஸ் ஏதாவது இருக்கா? தக் லைஃப் விஷுவல் தான் இருக்குது. சிரிக்கிறதா? गाने ना लक्ष्मण अर्चाल ना करो. நான் பார்த்த இடத்துல விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க கைஸ் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட். நெக்ஸ்ட்டு தக்லீஃப் டேரக்டட் பை மணிரத்னம், த்ரிஷா, சிம்பு, கமல். வாட் த எஃப்? நெக்ஸ்ட்டு Tagleef director Manitram clarifies why the hit song Muthu Mazhai was removed from the film. Though visually impressive and well acted, the movie fell short on narrative depth. Mani reveals the real reason behind skipping Muthu Mazhai in the Tagleef. படிச்சிருவோம். In a recent interview with Puya Thalamarai, Mani Ratnam elaborated further on decision. He said, if the essence is understood, the reason behind our choices will become clear to everyone. In the past, audiences had to visit the theater to watch songs, and in doing so they would naturally experience the songs as a part of the film. But today songs are easily accessible on platforms like YouTube and other online channels. Listening to music and watching it have become separate experiences on different platforms. இது எங்கே ஜஸ்டிஃபை பண்ணுது? படத்துக்கு தேவையாக இருந்துச்சாலே அந்த பாட்டு, அது எந்த எமோஷன் தேவையாக இருந்துச்சு, அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக கூட யூஸ் பண்ணுங்க. அது எந்த படத்தில் கோரியோகிராஃபில் டான்ஸ் ஆடணும்னு அவசியம் இல்லை. படத்தில் எந்த இடத்துல யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருக்காக அந்த பாட்டு வச்சது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. Tagleef of our era, if you know, you know. What the yav? Guys, it's going too much, guys. இதெல்லாம் அநியாயம்டா டே. இப்போ நம்மளை போட்டு அடிப்பீங்க மனசாச்சு இல்லாமல். நெக்ஸ்ட்டு Kamal Haasan gave up 20 crore Kannada market by choosing not to release Tagleef just to stand by what he said and refused to apologize. Don't forget to follow your account. 20 crore loss. Kannada market. தப்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு destroy in seconds are Tagleef memes. क्या मतलब? वो भी बहुत फालतू की बात. मैडम आप मेरी बीवी जैसी हैं बिल्कुल. क्या मतलब? वो भी बहुत फालतू की बातें करती है. आप भी बिल्कुल मेरे बॉयफ्रेंड की तरह है सर. अच्छा. जबान चलाते हैं पर मजा नहीं आता. मैडम से मजा नहीं आता. நான் ஒன்றும் புரியல. அடுத்தது தக்லீஃப் திரைப்படத்தில் முதலில் நடிக்க இருந்தது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான். காட்சிட் கிடைக்கிற காரணத்தான் கவலை வைத்து எடுத்துல. ஆனால் கொடுமையே. நெக்ஸ்ட்டு தக்லீஃப் ஆக்டிவேட்டடா, ரூல்ஸ் வேர் மென்ட் டு பி புரோக்கன். நெக்ஸ்ட்டு மணிமேகலை தக்லீஃப். நெக்ஸ்ட்டு ப்ரோ ரிஜெக்டட் இந்தியன் 2 அண்ட் தக்லீஃப். தேங்க்யூ. என் பேரு அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது. பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. காயல்பட்டுட்டாங்க. தமிழில் இருந்து பிறந்தது மொழி. கண்ணுல போட்டுதான் என்ன ஆயிருப்போம், ஆயிருப்போமே. தம்பி நைஸ். விஜய் டிவி தாக்கப்பட்டார். விஜய் டிவினாலே பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட்ல நீங்க எனக்கு ஆக்சுவலி கார் பொரிய பிடிக்காதுடா. எனக்கு இப்படி பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது. இந்த விஜய் டிவினாலே பிரச்சனை தான். நெக்ஸ்ட் தக் லைஃப் இல்ல பி லைஃப். அடப்பாவீங்களா? ப்ரோ திங்ஸ் இஸ் தக் கமலா. ஏடா ப்ரோ திங்ஸ் இஸ் தக் லைஃப் கமலா, அதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடப்பாவீங்களா? Hey guys, Quantail Dingo here. My mother, Darlene Dingo, passed away because I put the பாருங்க தரமான பீயுங்க. வெரி டங்க். நெக்ஸ்ட் மணிமேகலை தக்லீஃபாக திரும்பி வருது.
OG Taglif, I won't apologize for remarks on Kannada language, Kamal Hassan. See, this is what he actually said. தமிழ் மக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டல, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தாப்புல, எமோஷனலி கட்டி போட்டாப்புல. என்ன பண்ணுறது, தக்லீஃப் திரும்ப முன்னாடிக்கே இருந்தது. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நெக்ஸ்ட்டு மீ ஆஃப்டர் வாட்சிங் தக்லீஃப். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. சரியான மீம் கேட்குது. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. லிட்ரலி அப்படித்தானே டிக்கெட் வாங்கி தேட்டரில் உட்காந்துருந்தேன் நான். படம் நல்லா இருக்குது ட்ரெய்லரே பார்த்து தெரிஞ்சு அதை வீடியோவும் போட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே உட்காரேன்னா அப்போ நான் யாராக இருப்பேன்னு யோசிச்சு பாரு. கண்டிப்பாக ஸ்கிட்ஸோ நான் தான் ஸ்கிட்ஸோ ஃப்ரெடி. த லெஜண்ட் praised Ali Fazl. For your sake, I'll switch over to English. I saw you in Vishalji's film and I liked you. And I thought I should somehow work with you, and he made it possible. Thank you. You're a very important actor of India. Welcome to our home, cinema. ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் கைஸ். அலி ஃபாசில் ஆக்சுவலி வென்ட் த்ரூ ஸோ மச் மஸ்லீஸ். ஒரு சின்ன லைஃப் டெசிஷன் சொல்லுவேன் நான். He too went into depression, but he beat it. He is standing in front of us as an inspiration. நான் நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் திஸ் கரெக்ட் திங் ஆர் கரெக்ட் வே ஆர் கரெக்ட் பிளேஸ் டு சே இட். சுஷாந்த் சிங் ராஜ்புட் இங்கே இருந்திருக்கணும், இந்த மாதிரி வந்திருக்கணும். இட்ஸ் அ வெரி டஃப், வெரி ஹார்ட் wrenching choice he made for himself, but that affected for the rest of Indian fans. நான் சொல்கிறேன், சுஷாந்த் சிங் ராஜ்புட் deserves a stargaze in the Indian cinema. இவ்வளோ நல்ல படம், MS தோனி, தில் பெச்சாரா, சிச்சோரே, எவ்வளோ சூப்பர் படம் கொடுத்து, and then that fucker decided, you know, my time is over, I'm going to leave. That fucker made a choice. Fucking idiot. All respect to Ali Fazl. நான் குறைச்சி மதிப்பிடணும், கம்பேர் பண்ணு சொல்ல வரல, பாசிட்டிவாக சொல்கிறேன். he stood his ground. he didn't choose, you know, to leave us. No, I have something else to do in this life. ஒரு பர்பஸ் ஆச்சும் உனக்கு இருக்கணும், நான் எதுக்கு இருக்கேன்னு அது இருக்குது. he is standing in front of us. Thanks man. Next, after Taglif reviews STR அவரே அடிச்சுக்கிறார். கமல் யாராரு, மணிரத்னா. நெக்ஸ்ட் டேய், மை ஃப்ரெண்ட் பி லைக் थे अब छोड़ दिए हैं, what the fuck नहीं करबो कसम खाए हैं, டேய் இதெல்லாம் அனிமல் குரூட்ல வராதடா டேய், மனசச்சில பண்றீங்க. छोड़ दिए हैं, टच भी नहीं करबो कसम खाए. நெக்ஸ்ட் Taglif audio launch. while ஆண்டவர் ஸ்பீச், if you know background சங்கீத ஸ்வரங்கள் நடி உய் கொண்டே நடி யான்பான கூடியும், மறையாதே இந்த காதலும் மழையா பொழியும். nice. Next, OG Taglif. Kamal Hassan refused to apologize, says he won't release the film in Karnataka for now. Nice. Someone, bro, Taglif பார்க்க போகலையா? மீ, நான் ஆல்ரெடி Taglif தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வேற லுக்கிங் அட் Taglif ரிவ்யூஸ். எப்பவுமே ஒரு நிம்மதி, ஒரு பீஸ். ஏய் செமையா பிடிக்கிறீங்களே, எங்கே தான் பிடிக்கிறீங்களா ப்ரோ? ஜிட்டட் இந்தியன் டங் Taglif ரைட்டு. அவ்வளோதான், மீதெல்லாம் வந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. Rejected roles. Dulquer Salmaan rejected big films like Indian Tune, Taglif and Cho Sitaramam, Kalki and Lucky Bhaskar, winning major awards for his choices. Dulquer Salmaan rejected. He chose to do Sitaramam, Kalki and Lucky Bhaskar. This was paid off. He won the Filmfare Best Actor Telugu Award in 2023 and Telangana State Award in 2024. He also turned down Siddharth's role in Indian 2 and Simbu's role in Taglif to do Lucky Bhaskar. Super pa. Dhanush at Kubera audio launch.
ఇదే లుక్లో హార్దిక్ పాండ్యా బై పిక్చర్స్ వచ్చి இங்கே இவர் ஹர்திக் பாண்டியா அங்கே எஸ்டிஆர் வந்து விராட் கோலி ஒரே மஜா தான் போல. நியரா சுவிச்சஸ் ஜானர்ஸ் லைக் அ பாஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க தக்லேஃப் எஃபெக்ட் உலகனாங்க எஸ்டிஆர் த்ரிஷா. சிம்பிள் தக்லேஃப் அழுதுகிட்டு இருக்கா. விழுந்தது கமலாசன் மட்டும் இல்லைடா, நாங்கள தான்டா தேட்டரில் தனியாக விழுந்து கிடக்கிறான் மேக்கடிச்சு. வாட்ச் கமலாசன் ஷோ ஆஃப் இஸ் லெஜெண்டரி மூவ் ஸ்டீலிங் தி ஸ்பாட்டட் தக்லேஃப் ப்ரொமோஷன்ஸ். Okay, I think that's it நினைக்கிறேன். That's it from my end. Hope you all enjoyed this. என்னால் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இவ்வளோ தான் என்னால் கிடச்சிது எனக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆர் யுவர் தாட்ஸ், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the only you can support in upcoming videos like me. நல்ல வீடியோவில் நல்ல டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டேக் அப் பை. See you all. Peace out.